السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالنور والهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருமை தாய்மார்களே, மேடைகள் தோறும் கூட்டங்கள் தோறும் லாவணி பாடலும் பிறர் குறை கூறலுமே பிரச்சாரமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கோவை, திருப்பூர், சேலம், சென்னையை தொடர்ந்து குளிர் பிரதேசமாம் குன்னூரிலே அறியாமையிருள் அகற்றிட அருள்மறை அழைக்கிறது என்கிற தலைப்பில் சிறப்பான திருக்குர்ஆன் மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிற ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் நிர்வாகிகளை ஆரம்பமாக உளமாற பாராட்டி, எனக்கு முன்னர் உரையாற்றிய, எனக்கு பின்னர் உரையாற்றவிருக்கிற மார்க்க அறிஞர்களை உங்களையும் வரவேற்று என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே தரப்பட்டிருக்கிற தலைப்பு குர்ஆன் கூறும் பெரும்பாவங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிற திருமறை திருக்குர்ஆன் ஆன்மீக ஞானங்களையும் குற்றவியல் சட்டங்களையும் வாழ்வியல் ஒழுங்குமுறைகளையும் அதை நடைமுறைப்படுத்தும் அணுகுமுறைகளையும் அழகாக இலக்கிய பூர்வமாக திருமறையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுட்டி காட்டியிருக்கிறான். அதில் சகோதரர்களே, உலகத்தில் இறைவனின் சட்டதிட்டங்களை நிலைநாட்டுவதற்கும் அல்லாஹ்வின் ஏவல் விலக்கல்களை பேணி வாழ்வதற்கும் என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் இந்த மனித சமுதாயம் கடைபிடிக்க வேண்டுமோ, என்னென்ன அடிப்படைகளை எல்லாம் இந்த சமுதாயம் கொண்டிருக்க வேண்டுமோ, அதையெல்லாம் விளக்கி கூறியிருக்கிற திருமறை திருக்குர்ஆன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயம் ஆரோக்கியமான சூழலில், அழகான சூழலில் வாழ வேண்டுமானால் அந்த மனித சமுதாயத்திலே உள்ளவர்கள் பாவங்களை பாவங்களாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்மைகளை நன்மைகளாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்திலே பலவிதமான கருத்துக்களை, பலவிதமான போதனைகளை திருமறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு போதித்திருக்கிறான். சகோதரர்களே, என்னுடைய உரையில் ஆரம்பமாக நான் ஒன்றை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். குர்ஆன் கூறும் பெரும்பாவங்கள் என்றால் சகோதரர்களே, நீங்கள் நினைப்பதை போல சிறுபாவங்களும் இருக்கத்தான் செய்கிறது. மனிதனாக பிறந்தவன், அவனுடைய சந்தர்ப்பமும் சூழலும், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை திட்டமும், அவனை சுற்றி வாழுகிற சமுதாய சூழலும் ஒரு சில சந்தர்ப்பத்திலே, ஒரு சில நேரங்களிலே மனித மனம் தடம்புரளக்கூடிய,
மனித மனம் தடுமாறக்கூடிய இயல்பில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருந்தாலும் கூட அந்த தடுமாறல்களும் தடுமாற்றங்களும் எந்நிலையிலும் வரம்பினை இயல்பினை கலந்துவிடக் கூடாது என்பதற்காக பலவிதமான லகான்களை தடைகளை தித்திக்கும் திருமறை நமக்கு போட்டிருக்கிறது சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்தின் 31ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறான். அதையே என்னுடைய ஆரம்ப உரையாக நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இன் தஜ்தனிபு கபாயிர மா துன்ஹவுன அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யாத்திக்கும் வ நுத்கிலுக்கும் முத்கலன் கரீமா. உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து வாழ்ந்தால் அதன் பகரமாக நீங்கள் செய்கிற சிறு பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பெரும்பாவங்களாக தடை செய்யப்பட்டிருக்கிறீர்களோ, என்னென்ன பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்கள் என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து வாழ்ந்தீர்களேயானால் அறியாமல் தெரியாமல் உணராமல் புரியாமல் நீங்கள் செய்கிற சிறுபாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, ஆக உலகத்திலே மனிதன் வாழும் போது அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற கால சூழ்நிலையில் அவன் செய்யக்கூடிய பெரும்பாவங்களையும் சிறிய தவறுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் அழகாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். என்ன பெரும்பாவம்? குர்ஆன் கூடிய பெரும்பாவம் என்ன? திருக்குர்ஆன் இந்த மனித சமுதாயம் எந்தெந்த பாவங்களை செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ அப்படிப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற பெரும்பாவங்கள் என்ன என்கிற கேள்விக்கு ஒற்றை வரியில் பதில் சொல்ல வேண்டுமானால் சகோதரர்களே, மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தனக்கோ தன்னுடைய சமுதாயத்திற்கோ தன்னை படைத்த இறைவனுக்கோ எதையெல்லாம் பெரும்பாவமாக செய்கிறானோ அதையெல்லாம் திருமறை திருக்குர்ஆன் பெரும்பாவங்கள் வரிசையில் பட்டியல் போட்டு காட்டுகிறது சகோதரர்களே. இதுதான் ஒற்றை வரியில் பதில். குர்ஆன் கூறக்கூடிய பெரும்பாவங்கள், திருக்குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற பெரும்பாவங்கள் என்ன என்கிற வினாவிற்கு ஒற்றை வரியில் பதில் சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தனக்கும் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கும் தன்னை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கிற இறைவனுக்கும் எதையெல்லாம் பெரும்பாவங்களாக செய்கிறானோ அவைகள் மட்டுமே திருக்குர்ஆன் பார்வையில் பெரும்பாவங்கள் சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மனிதன் தனக்கு செய்கிற பெரும்பாவங்கள் என்ன? ஒரு நாள் சுமார் நம்முடைய கால சூழ்நிலையில் 3 வேளை உணவு உண்கிறோம் சகோதரர்களே. இதில் 2 வேளை உணவு உள்ளவில்லையானால் ஒரே ஒரு வேளை மட்டுமே ஒரு மனிதன் உண்டு வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனால் உயிர் வாழ முடியும். ஆனாலும் சுமார் 2 வேளைக்கு அவன் வயிற்றுக்கு துரோகம் செய்கிறான். ஆகவே இது பெரும்பாவம் தானே என்று நாம் நினைத்துவிட முடியாது. இப்படித்தான் உலகத்திலே வாழுகிற மனிதன் தனக்கு எதனை பெரும் பாதிப்பை தரக்கூடிய செயல்களாக இருக்கிறதோ, எது அவன் வாழ்வில் பெரும் நஷ்டத்தை உண்டாக்குகிற செயல்களாக இருக்கிறதோ அதை தனக்கே பாதிப்பை ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் தனக்கே அதனுடைய விளைவுகளை உண்டாக்குகிற விஷயங்களாக இருந்தாலும் அதை அவன் செய்தான் என்று சொன்னால் பெரும்பாவம் சகோதரர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனிலே என்னவென்னவெல்லாம் இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்கிறான். குர்ஆனிலே ஹராம் கூறப்பட்டிருக்கிறது, ஹலால் கூறப்பட்டிருக்கிறது, ஆகுமானது சொல்லப்பட்டிருக்கிறது, தகாதது விளக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இருக்கிறது. இதில் எதுவெல்லாம் பெரும்பாவம், எதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட மிக பெரும் தீமை என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ் குல் நபியே சொல்லுங்கள் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தால் அது அத்தனையுமே ஃபவாஹிஷ், மானக்கேடான செயல்கள். மா ظهر منها وما بطن, அது அந்தரங்கமாக இருந்தாலும் சரி அல்லது பரகசியமாக இருந்தாலும் சரி. வல் இஸ்ம வல் பக்ய பிகைரில் ஹக், அநியாயமாக வரம்பு மீறுதலை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். பாவங்கள் புரிதலை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். வ அன் துஷ்ரிகு, அதே போன்று வ அன் துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை கற்பிப்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கி இருக்கிறான் என்று 7ஆம் அத்தியாயத்தின் 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாவங்களை பற்றி பட்டியல் போடுகிறான் சகோதரர்களே. இதுதான் பெரும்பாவம். குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிற பெரும்பாவங்களை அறிய வேண்டுமானால் பெரும் ஆய்வை எல்லாம் செய்ய வேண்டியதில்லை சகோதரர்களே.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ் மா பதன மின்ஹா வ மா தஹ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என்னுடைய ரப் இந்த உலகத்திலே ஹராமாக்கியிருக்கிறவைகள் எல்லாம் எதையெல்லாம் மனித சமுதாயம் செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறானோ அது அத்தனையுமே மானக்கேடானது. திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிறர் மீது அவதூறு சொல்லக்கூடாது, பொருளாதார மோசடி செய்யக்கூடாது என்று என்னவென்னவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கிறானோ அத்தனையுமே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அது மானக்கேடான ஒன்றுதான். அவனுடைய ஆரோக்கியமான அற்புதமான உலக சூழலுக்கு அது தகாததுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் 7ஆம் அத்தியாயத்தின் 33ஆம் வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை குறிப்பிடுகிறான். சகோதரர்களே, பாருங்கள், திருமறை திருக்குர்ஆனிலே 5ஆம் அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் சகோதரர்களே, அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கியிருப்பவரை பற்றி ஒரு பட்டியல் போடுகிறான். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? செத்தது, பன்றியின் இறைச்சி, தானாக செத்தது, அடிபட்டு செத்தது, கீறி கிழிப்பது, முட்டி மோதுவது, இவைகளெல்லாம் உங்களுக்கு ஹராம் ஹராம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறானே, அதை போன்று பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ் பிரதானமாக பதிவு செய்திருப்பது எது தெரியுமா? மது. எதை பதிவு செய்கிறான் அல்லாஹ்? உலகத்திலே மனிதன் இன்பமாக வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய உபகரணம் இதுதான். உலகத்தின் கவலைகள் துக்கங்களை எல்லாம் மறந்து ஒரு தனி உலகத்திலே நம்மை செல்ல வைக்கிற மிக சிறந்த சாதனம் என்று எதை கருதி சிறியவர் பெரியவர் வாலிபர் வயோதிகர் என்கிற வேறுபாடின்றி அத்தனை பேர்களுமே மூழ்கி இருக்கிறார்களே மது, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் முறையாக ஹராமாக்குகிறான். மனிதன் செய்கிற பெரும்பாவங்களில் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதித்திருப்பவைகளில் எதையெல்லாம் மனிதன் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கி இருக்கிறானோ அதன் முதல் பட்டியலில் இடம்பெறுவது இந்த ஹம்ர், மது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே மக்கள் கேட்கிறார்கள் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். நபியே, மதுவை பற்றி சூதை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். அவ்விரண்டுதான் மிக பெரும் பாவம் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் மது பாவம் சகோதரர்களே? ஒரு மனிதன் இன்பமாக வாழ, கவலையை மறந்து வாழ, துக்கமின்றி வாழ, உலகத்தில் அவனுக்கு இருக்கிற கடன் சுமை, நோய் சுமை, பொருளாதார சுமை, இவைகள் அத்தனையும் மறந்து வாழ்வதற்கு இருக்கிற ஒரு அற்புதமான சாதனம் என்று எண்ணி குடித்து மகிழ்கிறானே, உடலை வீணடிக்கிறானே, உலகத்தில் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்க்கையை நாசமாக்குகிறானே, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராம் என்று சொல்கிறான். மது அருந்தியவர்கள் மது அருந்திய நிலையில் தொழுகைக்கு வராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? மது அருந்துகிற காரணத்தினால், ஒரு மனிதன் மது குடிக்கிற காரணத்தினால் துக்கத்தை மறக்கலாம், கவலைகளை மறக்கலாம் என்று சொல்வதெல்லாம் வீணர்கள் புதற்றுகிற புதற்றல். அவைகளால் நிச்சயமாக மனிதனுக்கு பாதிப்புகள் தான் உண்டாகிறது. ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு மிக சிறந்த அங்கம், அல்லாஹ்வின் சட்டங்களையும் அல்லாஹ்வின் திட்டங்களையும் இறைவனின் அடிப்படைகளையும் இஸ்லாத்தின் அம்சங்களையும் ஈமானின் கட்டளைகளையும் பேணி வாழ வேண்டிய ஒரு மனிதன், நிறைவேற்றி வாழ வேண்டிய மனிதன், இறைவனின் ஏவல் விளக்கல்களை பேணி வாழ வேண்டிய ஒரு மனிதன் அவனுடைய மதியை இந்த மதுவால் இழக்கிறான் என்பதற்காக, அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடையாக இருக்கிற பொருளாதாரத்தை இந்த மதுவால் சீரழிக்கிறான் என்பதற்காக நபியே அது ஹராம் என்று சொல்லுங்கள். ஃபீஹிமா இஸ்முன் கபீர். அதில் தான் இந்த மதுவிலும் இந்த சூதுவிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது நபியே என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2ஆம் அத்தியாயத்தின் 219ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். என்றால் முதலில் மனிதன் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும், மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அலைக்கும் அன்ஃபுஸக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அல்-மாயிதா அத்தியாயத்திலே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உயிருக்கும், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உடைமைக்கும், உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்கொடைகளுக்கும் அத்தனைக்கும் அதிபதி அல்லாஹ் என்றிருந்தாலும் அதை பாதுகாக்கக்கூடிய உத்தரவாதம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை மனிதர்கள் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் இந்த மதுவை ஹராம் என்று சொல்கிறான். அடுத்து சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை திருக்குர்ஆனிலே என்னென்ன போதனைகளை எல்லாம் மக்களுக்கு சொன்னார்களோ அந்த போதனைகளில் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். சுப்ஹானல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே,
நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக மதுவும் சூதுவும் இன்னபிற ஷைத்தானின் செயல்கள் அத்தனையுமே ஷைத்தானால் உண்டாகக்கூடிய அசிங்கம் என்று நபியே சொல்லுங்கள். சுப்ஹானஹு வ தஆலா. யோசித்து பாருங்கள், மனிதன் உலகத்திலே தன்னுடைய கவலையை மறப்பதற்குண்டான ஒரு சாதனம் என்று எண்ணி அவன் குடிக்கிற மது, அவன் குடிக்கிற சாராயம் என்னென்ன பெயரில் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும், விஸ்கி என்கிற பெயரிலோ, பிராந்தி என்கிற பெயரிலோ, கள்ள சாராயம் என்கிற பெயரிலோ, பட்டை என்கிற பெயரிலோ, எந்த பெயரில் இருந்தாலும் அத்தனையும் ஹராம். அதில் பெரும் பாவம் இருக்கிறது. அது ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். அது அத்தனையும் ஷைத்தானின் செயலால் உண்டாகிற அசுத்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சொல்லி அடுத்து சொல்லுகிறான், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த பெரும்பாவமாக இருக்கிற, மிக பெரும் சீர்கேடாக இருக்கிற, சமூக சீரழிவிற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிற இந்த மதுவை விட்டு நீங்கள் விலகி வாழுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அற்புதமான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டுமானால் கல்வி கூடங்களும் கலாச்சார ஸ்தாபனங்களும் எத்தனையோ இருக்க, எத்தனையோ இருந்து கொண்டிருக்க, மனிதன் தன்னைத்தான் சீர்படுத்தி வாழ வேண்டுமானால், மனிதன் தன்னைத்தான் சீர்தூக்கி வாழ வேண்டுமானால் முதலில் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற, அவனுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிற, உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக, அக்கம் பக்கத்தினர் பார்க்கிற ரீதியாக அத்தனை ரீதியிலும் அவனுக்கு பாதிப்புகளும் நஷ்டங்களும் கேவலங்களுமே மிஞ்சுகிற இந்த மதுவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹராம் செய்து அடுத்து சொல்லுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கிய பைனக்குமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். இந்த மதுவின் மூலமாகவும் இந்த சூதாட்டத்தின் மூலமாகவும் ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களிடத்தில் விரோதத்தையும் கோபத்தையும் உண்டாக்குவதற்கு தான். பாருங்கள் சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே கூட, நம்முடைய அக்கம் பக்கத்திலே கூட, நம்முடைய பக்கத்து ஊர்களில் கூட மது அருந்துகிற காரணத்தினால் எத்தனை தகராறுகள் உண்டாகிறது, எத்தனை பிரச்சனைகள் ஏற்படுகிறது, சுமூகமான சூழல்கள் எத்தனை நேரம் பாதிக்கப்படுகிறது. குடித்து விட்டு ஒரே ரகளை, குடித்து விட்டு வருபவனால் வீட்டிலே பிரச்சனை, குடித்து விட்டு வருபவனால் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்கப்படுகிறது, குடித்து விட்டு வருகிற காரணத்தினால் குடும்பத்திலே நிம்மதி இழப்பு. இப்படி எல்லா ரீதியிலும் எல்லா துறைகளிலும் பிரச்சனைகளையும் இன்னல்களையும் துன்பங்களையும் உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த ஷைத்தானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும்பாவம் என்று குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். படித்தான் சகோதரர்களே, உலகத்திலே மனிதன் சிறப்பாகவும் இன்புற்றும் இறைவனின் சட்டதிட்டங்களை பேணியும் வாழ்வதற்குத்தான் திருமறை திருக்குர்ஆனில் அல்லாஹ் எல்லா விதமான அடிப்படைகளையும் எல்லா விதமான கட்டளைகளையும் கடமையாக்கி இருக்கிறான். இந்த அடிப்படைகளும் கட்டளைகளும் இந்த அம்சங்களும் எதன் மூலமெல்லாம் மீறப்படுகிறதோ, எதன் வாயிலாக எல்லாம் வரம்பு மீறப்படுகிறதோ அதனையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருமறை திருக்குர்ஆனின் மூலமாக ஹராமாக்குகிறது. நன்றாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த மதுவை ஒழிப்பதற்காக எத்தனை பயங்கரமான முடா குடியர்களாக இருந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை ஹராம் என்று அறிமுகப்படுத்துகிறவரை, மது இல்லாமல், மது அதுவும் நாம் குடிப்பதை போன்ற சாதாரண மது, நாம் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் தவறாக நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் மது என்று எதை குடிக்கிறார்களோ அதை விடவெல்லாம் பல மடங்கு பவர் உள்ள, பல மடங்கு போதைகளை ஏற்படுத்தக்கூடிய மதுவில் மூழ்கி இருந்த அந்த மக்களை, மதுவின் முடா குடியன்கள் என்று பெயரெடுத்த அந்த மக்களை எந்த அளவிற்கு இஸ்லாம் பரிபக்குவப்படுத்தியது என்று தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சுமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, அவர்களுக்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் காலத்திலும் சரி, யாரெல்லாம் மது அருந்துகிறார்களோ 40 கசையடி. யோசிச்சு பாருங்க, எத்தனை கசையடி? மது அருந்து விட்டு ஒருவர் இருந்தார் என்று சொன்னால், மது அருந்துகிற ஒரு முஸ்லிம் இருந்தார் என்று சொன்னால் அவர் மீது குற்றவியல் சட்டமாக சுமார் 40 கசையடி அடித்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மதுவை இஸ்லாம் ஒழித்திருக்கிறது, எந்த அளவிற்கு மதுவை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிறது பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, அவர்களுக்கு பிறகு கலீஃபாக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற யாரெல்லாம் கிலாஃபத்தை பொறுப்பேற்றார்களோ அவர்கள் காலத்தில் கூட மது அருந்துகிறவருக்கு சுமார் 40 கசையடிகள் வரை அடித்திருக்கிறார் என்று சொன்னால் மது மனிதனின் மதியை மயக்குகிறது,
மது மனிதனின் இயல்பை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. மது மனிதனின் வாழ்வை புற்றீசல் போல புறையோட செய்கிறது என்பதை மனித சமுதாயத்தின் அடி மனது ஆழம் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு கண்டித்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், 3 பேர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க. எத்தனை பேரு? 3 மனிதர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். அதில் பிரதானமான ஆள் யார் தெரியுமா? முதுமினுல் ஹம்ர். நபிகள் நாயகம் சொல்றாங்க, முஸ்லிம் இடம் பெற்றிருக்கிறது. யாரு? முடா குடியன். முடா குடியன் என்று சொன்னால் எப்படி புகைப்பிடிப்பவர்களில் செயின் ஸ்மோக்கர் என்று சொல்லுகிறோமே, ஒன்னு முடிச்ச உடனே அடுத்தவர் எடுப்பார். டீ குடிச்சாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, என்ன பண்ணுவாரு? சைட் டிஷ்ஷாக ஒரு சிகரெட் இல்லாம அவரால் இருக்கவே முடியாது. இப்படி யார் செயின் ஸ்மோக்கராக இருக்கிறாரோ அதை போன்று தொடர்ந்து குடித்துக் கொண்டே இருக்கவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான், அவன் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி பெற மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். என்றால் இந்த மதுவை மனிதன் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். இன்னும் பாருங்கள், அடுத்து மனிதன் அவனுக்கு பெரும் பாதிப்பாக ஏற்படுத்தக்கூடியது என்னன்னு யோசிக்கிறீங்க? உலகத்திலே ஒரு மனிதன் தனக்கு எத்தனையோ விதமான தீங்குகளை செய்யலாம் சகோதரர்களே. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை அனுபவிக்காமல் தான் என்னவோ நாடோடியை போன்று உலக ஆசையே இல்லாதவனை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அகங்களும் மனிதர்களில் உண்டு. இதில் உச்சக்கட்டமாக சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் அதை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது சகோதரர்களே. ஒருவன் தன்னைத்தான் கொலை செய்து கொண்டான் என்று சொன்னால், தற்கொலை செய்து கொண்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். இஸ்லாத்தின் விதி. அல்லாஹ் நாடினால் பிறகு சொர்க்கம் செல்லலாம். எப்படி ஷிர்க் அல்லாத மற்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான்னு சொல்றானா இல்லையா? அந்த விதியின் பிரகாரம் வேண்டுமானால் அவர் சொர்க்கம் செல்லலாமே தவிர, இஸ்லாத்தின் எப்படி முடாக்குடியன் சொர்க்கம் செல்ல மாட்டானோ, வயது முதிர்ந்து விபச்சாரம் செய்கிற ஒருவன் சொர்க்கம் செல்ல மாட்டானோ, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்கிற ஒருவனுக்கு ஜனாசா தொழுகை கூட தொழுவதற்கு மறுத்திருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. உலகத்திலே கஷ்டங்கள் வரும், உலகத்திலே மனிதனுக்கு துன்பங்கள் வரும், அவன் நினைப்பதை போலவெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது சகோதரர்களே. முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அம்லில் இன்சானி மா தமன்னா அல்லாஹ் கேட்கிறான் சூரத் நஜ்ம் அத்தியாயத்திலே. அந்நஜ்ம் என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் கேட்கிறான், அம்லில் இன்சானி மா தமன்னா, மனிதனுக்கு அவன் ஆசைப்படுவதெல்லாம் கிடைத்து விடுமா? ஆயிரக்கணக்கான செல்வங்கள் இருக்கலாம், அதற்காக ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து விட முடியுமா? எத்தனையோ விதமான பதவிகள் இருக்கலாம், அதனால் நோயே இல்லாமல் வாழ்ந்து விட முடியுமா? கை தட்டினால் சுண்டினால் போதும் பின்னால் நிற்பதற்கு ஆயிரக்கணக்கான செல்வாக்குகள் இருக்கலாம், அதனால் நினைத்ததை எல்லாம் சாதித்து விட முடியுமா? இல்லையே சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அம்லில் இன்சானி மா தமன்னா ஃபலில்லாஹில் ஆகிரத்து வல் ஊலா. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அவன் நினைத்ததை எல்லாம் செய்து விட முடியாது. இந்த உலகமும் மறு உலகமும் அல்லாஹ்விற்கு மட்டுமே. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளதும் மறு உலகமும் மறு உலகத்தில் உள்ளதும் அத்தனையும் படைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அவன் நாடிய வரையில் அதை ஆட்டிக் கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்லுகிறான். அப்போ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே மனிதன் தான் நினைத்ததை எல்லாம் அனுபவித்து விட முடியாது. சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், கவலைகள் வரும், துன்பங்கள் வரும், பொருளாதார நெருக்கடி வரும், நோய் நொடி வரும், இழிவு வரும், கேவலம் வரும், பதவி பறிபோதல் வரும், எல்லாம் வரும். அத்தனையும் தாங்கி கொண்டு வாழ பழக வேண்டும். ஒரு முறை சமுதாயத்தில் இழிவடைந்து விட்டோம், மிகப்பெரிய கேவலத்திற்கு ஆளாகி விட்டோம் என்பதற்காக தற்கொலை செய்து விடல் நியாயமா? யார் கொடுத்த உயிர் இது? யார் கொடுத்த உயிர்? மா கானலி நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், எந்த நஃப்ஸாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் உயிராக கொடுத்திருக்கிற உயிர் இருக்கிறதே, அந்த உயிர், அந்த மௌத் என்பது அல்லாஹ்வின் நாட்டத்தின் பிரகாரம் தான் வரும். இறைவனின் அனுமதி இல்லாமல் மௌத்தாக கூடாது, மௌத் வரக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்திருக்கிறான். என்றால் யாரு கொடுத்த உயிரை யார் எடுக்கிறது? அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு உயிரை கொடுத்தவன் இறைவன் என்று சொன்னால் அந்த உயிரை எடுப்பவனும் இறைவன் தான். அதனால் தான் சகோதரர்களை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அடிப்படை, ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுகையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு அடிப்படையான ஒரு துஆவை சொல்கிறோம், நினைவிருக்கிறதா?
வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று ஒரு துஆ தொடர்ந்து வருகிறது. அதில் 2 வரிகளை கவனித்திருக்கிறீர்களா? என்ன வரி? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறோம் சகோதரர்களே. என் வாழ்வு, என் மரணம், என் தொழுகை, என் வணக்க வழிபாடு, நான் கொடுக்கிற குர்பானி அத்தனையும் அல்லாஹ்விற்கு சொந்தம். இப்படி சொல்லிட்டு தான் அல்ஹம்து சூராவை ஆரம்பிக்கிறோம். எந்த அல்ஹம்து சூரா ஓதவில்லை என்று சொன்னால் தொழுகையே அவனுக்கு சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களோ, அந்த ஃபாத்திஹா சூராவை ஓதுவதற்கு முன்ன எதை ஓதுறோம்? வஜ்ஜஹ்து வஜ்ஹிய என்று ஆரம்பிக்கிற அந்த துஆவை ஓதுகிறோம் என்று சொன்னால் அதில் வருகிற ஒரு வாசகம், என் தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வணக்க வழிபாடு, என் வாழ்வு, என் மரணம் அல்லாஹ்விற்கு சொந்தம். வாழ்வு யாரு கொடுத்தது? வாழ்வு யாருக்குரியது? இதை மறந்துவிட்டு ஒரு மனிதன் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான் என்று சொன்னால், தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாத்தின் பார்வையில் பெரும்பாவம். புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. நம் சகோதரர் குறிப்பிட்டு காட்டியதை போல சகோதர சமயத்தவர்களே புரிந்து கொள்ளுங்கள், திருக்குர்ஆனின் பார்வையில் பெரும்பாவம் என்று இறைவன் பதிவு செய்திருப்பது ஒரு மனிதன் தனக்கு எதை பெரும் பாதிப்பாக ஏற்படுத்துகிறதோ, எந்த விஷயம் தனக்கு பெரும் தீங்கு ஏற்படுத்துகிறதோ அதை செய்பவன், அந்த செயல் தான் திருக்குர்ஆனின் பார்வையில் பெரும்பாவம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், 4ஆம் அத்தியாயத்தின் 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். சொல்லலாமா? உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தற்கொலை செய்வதற்கு காரணம் என்னவா இருக்க முடியும்? கடன் தொல்லை, நோய், மன உளைச்சல், அல்லது வேறு விதமான நாட்டங்களும் எண்ணங்களும் நிறைவேறாமை. இப்படிப்பட்ட உளைச்சலில் இருக்கிற ஒரு மனிதன் இனி நம்மால் வாழ முடியாது, இனி நம்மால் இதிலிருந்து மீள முடியாது என்கிற ஒரு நிராசை மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிற மனிதன் தான், வாழ பயந்து வாழ்கிற கோழை தான் இன்றைக்கு தற்கொலை என்கிற முடிவை எடுக்கிறான். அவனை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. அல்லாஹ் உங்கள் மீது ரஹீமாக இருக்கிறான், இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில், அந்த சூழ்நிலை, அந்த சூழலில் வேண்டுமானால் உங்களுக்கு உதவி இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல், நமக்கு உதவி புரிகிற உதவியாளர் இல்லாமல் நீங்கள் தடுமாறி தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். அடுத்த கணம், அடுத்த நாள், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு, அடுத்த கணம் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்பதில் நிராசை அடைந்து விடக் கூடாது என்கிற ஒரு நம்பிக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்திலே சொல்லுகிறான். அப்போ இறைவனின் ரஹ்மத் என்பது, இறைவனின் அருள் என்பது எந்த நேரத்தில் கிடைக்கும் என்பது அந்த இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ரஹ்மத்திலே நிராசை அடைந்து, அந்த அருளிலே நிம்மதி இல்லாமல், அந்த அருளிலே நிராசை அடைந்து நம்பிக்கை இழந்த ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால், அப்படி இருந்து கோழைத்தனமாக முடிவெடுப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், நரகத்திற்கு செல்வான். அது பெரும் பாவம் என்று திருமறை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது சகோதரர்களே. ஆக முதல் கட்டமாக, முதல் விஷயமாக என் உரையில் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுவது, ஒரு மனிதன் தனக்கு எந்த தீங்குகள், எந்த பாதிப்புகள் மிகப்பெரியதாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் திருக்குர்ஆனின் பார்வையில் முதல் கட்டத்தில் பெரும்பாவங்கள். அடுத்து பாருங்கள், பெரும்பாவமாக திருமறை திருக்குர்ஆன் 2ஆம் கட்டமாக சொல்லுகிறது என்ன தெரியுமா? தன்னை போன்று 5 புலன்களும் 6 அறிவுகளும் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித சமுதாயத்திற்கு எந்த தீங்குகளை, எந்த பாவங்களை ஒரு மனிதன் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக செய்கிறானோ அவைகளும் திருக்குர்ஆன் பார்வையில் பெரும்பாவங்கள் சகோதரர்களே. மனிதன் மனிதம் மதிக்க வேண்டும், மனிதன் மனிதத்தை காக்க வேண்டும். மனிதாபிமானம் இல்லாமல், இரக்க குணம் இல்லாமல், இறை சிந்தனை இல்லாமல், 5 புலனும் 6 அறிவும் வழங்கப்பட்ட தன்னை போன்ற ஒரு ஜீவன் என்கிற இயற்கை குணம் இல்லாமல் ஒரு மனிதன் மூர்க்கத்தனமாக அவனுடைய மானத்தில் விளையாடினால், அவனுடைய பொருளாதாரத்தில் விளையாடினால், அவனுடைய சொந்த விவகாரங்களில் தலையிட்டால் அதுவும் திருக்குர்ஆனின் பார்வையில் பெரும்பாவங்கள் சகோதரர்களே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெரும்பாவங்கள் என்று பேசினாலே எது தெரியுமா? இந்த உலகத்தில் சமூக சீர்கேடுகளாக எதுவெல்லாம் இருக்கிறதோ,
காவல்துறை அதிகாரிகளாகட்டும், நம்முடைய அரசாங்கமாகட்டும், எதையெல்லாம் இந்த சமுதாயத்தின் சீர்கேடுகள் என்று பட்டியல் போட்டு காட்டுகிறார்களோ, எதையெல்லாம் இந்த சமுதாயத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அது அத்தனையும் திருக்குர்ஆனின் பார்வையில் பெரும்பாவங்கள். சகோதரர்களே, உணராமல் இருக்கிறது நம்முடைய சமுதாயம், உணராமல் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் இணை வைத்தலுக்கு அடுத்ததாக வட்டியை ஹராம் என்று சொல்லுகிறது. அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு காட்டிய 7 பாவங்களில் முதல் 2ஆம் இடத்தை பெறுவது எதுங்க? வட்டி. முதலிடத்தை பெறுவது இணை வைத்தல், அடுத்த இடத்தை பெறுவது வட்டி என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டியினால் என்ன ஏற்படுகிறது? தன்னை போன்ற ஒரு மனித சமுதாயம் அங்கே பாதிக்கப்படுகிறது. அதனால் தான் அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா என்கிற நாதத்தோடு உலகத்திலே பொருளாதார கொள்கை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். இறைவன் வணிகம் செய்வதை ஆகுமாக்கி இருக்கிறான். வட்டி வாங்குதலை, வட்டி உண்ணுதலை ஹராமாக்கி இருக்கிறான். வட்டி வாங்குவதன் மூலமாக ஒரு பொருளாதார சுரண்டல் ஏற்படுகிறது, ஒரு பொருளாதார ஊழல் ஏற்படுகிறது, ஒரு பகல் கொள்ளை உண்டாகிறது. எந்த விதமான ஈபிகோவும் இல்லாமல், எந்த விதமான சட்டங்களும் இல்லாமல், எந்த விதமான ஒடுக்குதல்களும் இல்லாமல் பகிரங்கமாக அனைத்து பேர் முன்னிலையிலும் ஒரு மாபாதக செயலாக இன்றைக்கு வட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதை திருக்குர்ஆன் பெரும்பாவம் என்று சொல்கிறது. பாருங்கள், 2ஆம் அத்தியாயத்தின் 275ஆம் வசனத்தில் வஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்லுகிறானே. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. இதனால் தான் 4ஆம் அத்தியாயத்தின் 29ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கிடையில் மூமின்களாக இருப்பவர்கள், இறைவனையும் இறை தூதரையும் விசுவாசம் செய்து வாழ்கிறவர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ஏகன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற இறை உணர்வோடு வாழ்பவர்கள் மத்தியிலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கிடையில் அநீதமாக, அநியாயமாக, தவறாக நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஏன்? பொருளாதார சுரண்டல் ஏற்படக்கூடாது. உலகத்திலே மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிகப்பெரிய மூலதனமாக இருப்பது செல்வம், சம்பாத்தியம், உணவு, உடை, உறைவிடமாகிய மனிதனின் அடிப்படை வசதிகள் ஏற்படுவதற்கு மூலதனமாக இருப்பது செல்வம் தானங்க. என்னதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே பண ஆசை, பொருளாசை, உலகமோகம் கொண்டு வாழ்வது கூடாது என்றிருந்தாலும், உலகத்திலே நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறது குர்ஆன். அப்படிதானங்க? உலகத்திலே ஒரு மனிதன் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தேவையானதை சம்பாதித்து செலவழிப்பது, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை பொருளாதார ரீதியாக செலவிடுவது அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், திருமறை திருக்குர்ஆன் போதித்திருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலே வாழுகிற ஒரு மனிதன் தன்னை போன்ற மனிதனுக்கிடையில் பொருளாதார சுரண்டல் ஏற்படக்கூடாது. ஒரு மனிதன் தன்னை போன்ற மனிதனிடத்திலே ஏமாற்றி விடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக வட்டி என்கிற பெயரிலே சுமார் ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக கொடுத்து, ஒரு குறிப்பிட்ட தொகையை கைமாற்றாக கொடுத்து, மாத கணக்கிலே வார கணக்கிலே வட்டியை பேசி 100, 200 ஆகி 200, 2000 ஆகி நடுத்தெருவிலே நற்சந்தியிலே நின்று கொண்டிருக்கிறான் என்றால், பாதிக்கப்படுகிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமானிதமாக அருட்செல்வமாக உலகத்தில் கொடுத்திருக்கிற பொருட்செல்வம் அவரிடத்திலே இல்லாத போது இதை பயன்படுத்தி ஒரு சாரார் வயிறு வளர்த்து வாழ்ந்து விடக் கூடாது, பிழைப்பு நடத்தக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிப்படையாக வட்டி ஹராம் சொல்லுகிறான். அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். வன்மையாக இதை விட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கண்டிக்க முடியாது சகோதரர்களே. என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? உலகத்திலே வாழ்பவர்களில் யாரெல்லாம் வட்டி வாங்கி உண்டார்களோ, யாரெல்லாம் வட்டி பிழைப்பு நடத்தினார்களோ, பச்சையாக சொல்லுகிறான் அல்லாஹ், உலகத்திலே யாரெல்லாம் வட்டி பிழைப்பு நடத்தினார்களோ, வட்டி வாங்கி உண்டார்களோ, அவர்களெல்லாம் மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களாக வருவார்கள். உலகத்திலே உனக்கு அறிவு இருக்கலாம், சில ஆற்றல் இருக்கலாம், ஏமாற்றும் தந்திரம் இருக்கலாம், எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி நீ ஏமாற்றி ஆண்டு விடலாம். ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னிலையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியம் கொண்டவனாகத்தான் நீ வருவாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வன்மையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2ஆம் அத்தியாயத்தின் 275ஆம் வசனத்திலே தடை செய்திருக்கிறான் என்றால், கண்டித்திருக்கிறான் என்றால்,
ஈமான் கொண்டவர்கள் பெரும்பாவமாக இருக்கிற சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாவத்தை விட்டு தவிர்த்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதையும் திருக்குர்ஆன் பெரும்பாவங்களின் பட்டியங்களில் சேர்க்கிறது சகோதரர்கள். அதனால் தான் அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். தர்மங்களை அல்லாஹ் நன்மையை தருகிறான், வட்டியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுகிறான். பாருங்கள், இலக்கிய பூர்வமாக இல்லையா இது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர்மங்களுக்கு நன்மையை தருகிறானாம், வட்டி உண்பவர்களுக்கு பயங்கரமான இழிவை தருகிறானாம். இப்படி சொன்ன இந்த வசனத்திற்கு விளக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் சகோதரர்களே, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபஹு வ காலஹும் ஸவாஉன். ரவாஹு முஸ்லிம். முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ். இந்த உலகத்திலே வட்டி உண்டவன், வட்டியை உண்ண கொடுத்தவன், சாட்சி எழுதிய இருவர்கள், அதற்கு கையெழுத்து போட்ட ஒருவன், 4 பேர்களையும் அல்லாஹ்வின் தூதர் சபித்தார்கள். சாபம் உண்டாவது. என்ன உண்டாவது? சாபம் உண்டாகிறது. இறை தூதரின், இறைவனின் சாபத்திற்கு ஆளானவர்கள் மறுமையில் விமோச்சனம் பெற முடியுமா? யோசித்து பாருங்கள். இறைவனுடைய, இறை தூதருடைய சாபத்திற்கும் இழிவிற்கும் லானத்திற்கும் ஆளான ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற முடியுமா? சொர்க்கத்தை பெற முடியுமா? பெறுவதென்ன, சொர்க்கத்தின் வாடையை அனுபவிக்க முடியுமா? அதைத்தான் நபிகள் நாயகம் ஹும் ஸவாஉன், அவர்கள் அத்துணை பேர்களும் வேதனையில் சமமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் வட்டி என்கிற புற்றீசல், வட்டி என்கிற பெரும்பாவம், வட்டி என்கிற சமூக சீர்கேடு, வட்டி என்கிற சமூக சீரழிவு சமுதாய மக்களுக்கு மத்தியில் பரவிவிடக் கூடாது என்பதற்காக இதையும் திருமறை திருக்குர்ஆன் பெரும்பாவங்களின் பட்டியலில் சொல்லுகிறது. எந்த அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செயல்முறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். வட்டி தொழிலையே வாழ்க்கை தொழிலாக செய்து வந்தவர்களுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடாக ஜக்காத் என்கிற திட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ஏன்? பொருளாதார ரீதியாக, சமுதாயத்திலே பொருளாதார ரீதியாக ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக இருப்பவர்கள், பணம் இருப்பவர்கள் காசுகளை எண்ணி வருடத்திற்கு ஒரு முறை, ஆண்டாண்டு தோறும் வருடத்திற்கு ஒரு முறை 2.5% கொடுத்து விடுங்கள் என்று சொல்வது எதனால? பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த பெரும்பாவமாக இருக்கிற வட்டியில் அவர்கள் தங்களை இணைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட திட்டத்தை, இப்படிப்பட்ட சட்டத்தை திருமறை திருக்குர்ஆன் உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறது சகோதரர்களே. அடுத்து பாருங்கள், ஒரு சமுதாயம் ஒரு மனிதனால் இந்த எப்படி வட்டியின் மூலம் மிகப்பெரிய பாதிப்படைகிறதோ அதை போன்றுதான் வன்முறையில் ஈடுபட்டு ஒரு கொலையை செய்வதும் திருக்குர்ஆனின் பார்வையில் பெரும்பாவம். மனிதனை உடல் பூர்வமாக மட்டுமல்ல உணர்வு பூர்வமாக மதிக்க வேண்டும் என்பதை செயல்முறைப்படுத்தி காட்டுவதற்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்தான் என்றால், அவனுடைய உயிர் பறிபோகுவதற்கு காரணமாக இருந்தான் என்று சொன்னால் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். திருமறை குர்ஆன் பட்டியல் போடுகிற பெரும்பாவம். அப்போ எந்தெந்த சமுதாயத்திலே திருமறை திருக்குர்ஆன் பெரும்பாவங்கள் என்று பட்டியல் போடுகிறதோ அது அத்தனையுமே மனிதன் தனக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதை போன்றுதான் சமுதாயத்திற்கு மேலாக தன்னை படைக்கிற இறைவனுக்கு இணை வைத்தல் என்கிற பயங்கரமான கொடுமையில் ஈடுபடுவதையும் திருமறை குர்ஆன் பெரும்பாவமாக சொல்லி, இதுதான் அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத, இறைவன் மன்னிப்பே கொடுக்காத நிரந்தர நரகமாக இருக்கிற பாவம் என்று சொல்லி திருமறை திருக்குர்ஆன் பெரும்பாவங்களின் பட்டியல்களை முடிக்கிறது சகோதரர்களே. ஆக உலகத்திலே ஒரு மனிதன் சமாதானமாக ஆரோக்கியமான ஒரு சூழலில் வாழ வேண்டுமானால் திருக்குர்ஆன் பெரும்பாவங்கள் என்று சொல்லி இருப்பதை விட்டு முழுமையாக தவிர்த்து வாழ வேண்டும். எனக்கு தரப்பட்ட நேரம் முடிந்து விட்ட காரணத்தினால் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.